Jan 1st 2024. Happy New Year to you guys. நாங்கள் இங்கே தான் லண்டன் அஞ்சல் ஒரு பக்கத்தில். ஸோ நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ அடுத்து வந்து விண்டர் வண்டர்லான்னு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். This is Jan 1st 2024. Happy New Year to you guys. நாங்கள் வந்து இப்போது அகெயின் லண்டனில் இருக்கோம். நேற்று நைட் அதாவது December 31st அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு சொன்னேன் இல்லையா ஃபயர் ஒர்க்ஸ் போய் பார்க்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் வாக்ஸால் பீச் போய் ஃபயர் ஒர்க்ஸ் போய் பார்த்தோம். பட் இட் வாஸ் அ வெரி லாங் வெயிட். லிட்ரலாக வந்து 3 hours அப்படியே நின்றுட்டு இருந்தேன் லிட்ரலி. ஏன்னா வந்து சைடில் புரிஞ்சுட்டாங்க அப்படியே வந்து தள்ளிட்டே இருந்தாங்க. அந்த பிளேஸ் போயிடக்கூடாது, ஃப்ரண்ட் வியூ வேணுன்றதுக்காக. ரிவர் வேறு, அந்த காற்று வேறு, 8 degree 7 degree இருந்துச்சு. செம்ம கூலிங்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று நான் தெர்மல்ஸும் போட மறந்துட்டேன். அப்படியே நின்றுட்டு வந்து முதுகு கை கால்லாம் போச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து செம்ம ரஷ்ஷு. நாங்கள் வந்து 2-3 ட்ரெயின் மாறி பஸ் பிடிச்சி போகணும். ட்ரெயினுக்கு கூட அவ்வளோ ரஷ் இல்லை. பட் பஸ்ஸு வந்து ஒரே ஒரு பஸ்ஸு தான், 30 minutes ஒன்ஸ். அதனால சரியான ரஷ்ஷு. அடித்து பிடிச்சி அப்படியே ஏறி நாங்கள் ரூம் வரும்போது 2:30 ஆகிடுச்சு. அப்புறம் நான் தூங்குறதுக்கு 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எப்படி எந்திரிக்க போகிறோன்னு தெரியலையே நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்படியோ ஒரு 9 o'clock போல் எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் லண்டன் டஞ்சன் போகிறோம். அது வந்து ஒரு ஸ்கேரி பிளேஸ் மாதிரி. ஜஸ்ட் டஞ்சன்னா ஏன்னா இந்த ப்ரிசனர்ஸ்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணுற இடம் மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி, பிரிட்டனோட அதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறதுக்காக இனிமேல் தான் நாங்கள் போகிறோம். கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராமேன் ஃபன் பண்ணுறாரு. கரெக்டாக நாங்கள் இங்கே இருக்கோம்னா பிரிட்டன் தெரியுதா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா லண்டனை தெரியும். ஸோ இந்த ஒரு பிளேஸில் இருக்கோம், வெஸ்ட்மின்ஸ்டரில். ஸோ நாங்கள் இங்கே தான் லண்டன் அஞ்சலும் இருக்குது பக்கத்தில். ஸோ நாங்கள் அங்கே போகிறோம். வேறு என்ன, அதான் லண்டன் சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி ஸ்கேரி பிளேஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்க போது எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரில. போய் பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து வேறு என்னென்ன பிளேஸஸ் பார்க்க போகிறோம்னா லண்டன் அஞ்சல். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விண்டர் வண்டர்லாண்ட் போகிறோம். விண்டர் வண்டர்லாண்ட் தான் நான் ஒரே ஒரு ரைடு மட்டும் போட்டிருக்கேன். அந்த டியூப்பில் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகி வர்ற மாதிரி ஒரே ஒரு ரைடு மட்டும் போட்டிருக்கேன். மற்றபடி விண்டர் வண்டர்லாண்ட் வந்து ரொம்ப ஹைப்டான பிளேஸு. பெருசாக எதுவுமே வாங்கிடாதீங்க சாப்பிட்றதுக்குலாம். அதுக்கப்புறம் வந்து ரைட்ஸுமே ரொம்ப ஹைப்டு, ரொம்ப ப்ரைஸின்னு கேள்விப்பட்டனால நான் பெருசாக சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு ரைடு ஆசைக்காக போகலான்னு சொல்லி புக் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபுல் டே அதுலேயே போயிடும். ஸோ அதுதான் இன்றைக்கான பிளான். ஸோ லண்டன் போயிட்டு அதை பற்றி என்னன்னு சொல்கிறோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. எருமையா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ கைஸ் நாங்கள் வந்து லண்டன் அஞ்சல் போயிட்டு வந்துட்டோம். இதுதான். ஸோ என்னன்னா இங்கே வந்து கேமரா அண்ட் வீடியோஸ் லைக் டோட்டலாக ஃபோனே வந்து இட்ஸ் ப்ரொஹிபிட்டட். உள்ளே போனோடனே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம ஏதாவது வீடியோ எடுத்து யூடியூப்லலாம் போட்டோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேரி பிளேஸ். நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துக்கூடாது இல்லையா, அதனால வந்து இட் இஸ் ப்ரொஹிபிட்டட். ஸோ என்னால் உள்ளெல்லாம் கிளிப்ஸ் இருக்கும்ல. பட் அங்கங்கே வந்து சில இடத்துல எடுத்தோன்னு இல்லை, கொஞ்சம் வெளியில் வந்து நாங்கள் எடுத்தோம். நாங்கள் அந்த எடுத்த கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறோம். ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறையா ஒரு 2-3 ரைட்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் பிளேஸே வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. நான் வந்து வெறும் கையை விடவே இல்லை, கண்ணை மூடிட்டே போனேன். ஃபுல்லி பிச் டார்க் தான். கீழே போகிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பிச் டார்க். இந்த டெட் பாடிஸ் அது இதுன்னு சொல்லி
ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரியே சொல்லுவாங்க. அது வந்து ஆப்வியஸ்லி சன்லைட் இல்லாமல் கீழே இருக்கிறனால அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி அந்த ஹிஸ்ட்ரியே சொல்லுவாங்க ஃபுல்லாக. அந்த முன்னாடி இருந்த டஞ்சன்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கொடுமைப்படுத்தினாங்க, எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் ஒவ்வொரு கேரக்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜம்ப் ஸ்கேரோட இருக்கும் அண்ட் ரைடு வேறு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 30 pounds கொடுத்து வாங்கினோம். அந்த கீ செயின் அதெல்லாம் ஒரு செட்டாக வாங்கினோம். ஆனால் செம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து லண்டன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். நல்லா இருந்துச்சு. நான் பயப்படாத, நானே பயந்தேன். நான் வந்து சும்மாவே பயப்படுவேன். நான் உங்களை விடவே இல்லை, கண்ணை மூடிட்டே இருந்தேன். திடீர்னு சில பேர் வந்து ஊன்னு கத்துறது, அந்த இருட்டில் டார்க்காக இருக்கா, திடீர்னு அவங்க கத்தும்போது மட்டும் லைட் வரும் அவங்க மூஞ்சி மேலே. அதனால சரி நாங்கள் இதெல்லாம் சொல்லி நாங்கள் கெடுத்துடக்கூடாது. ஸோ நீங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. டேரெக்டாக விண்டர் வண்டர்லேண்ட் எங்களுக்கு 4 o'clock என்ட்ரி விண்டர் வண்டர்லேண்ட். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு இன்னைக்கு அதை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ரூம் போகணுன்னு நான் இருக்கேன். பிகாஸ் நாளைக்கு எனக்கு இட்ஸ் வெரி லாங் டே. இவங்க சும்மா தான் இருப்பாங்க. பிகாஸ் அது நாளைக்கு சொல்கிறேன் அது என்ன கதைன்னு சொல்லி. பிக் பென்ல பாரு 3 மணி பல்லரம் அடிக்குது பாரு. அம்மா வியூல செமையா இருக்கு. பட் இட்ஸ் வெரி சில்லி டுடே. இல்ல தேம்ஸ் கிட்ட இருந்தாலே மழையே பெய்யல. தேம்ஸ் கிட்ட இருந்தாலே சில்லுன்னு தான் இருக்கு. கையெல்லாம் உறைஞ்சிருது. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ அடுத்து வந்து விண்டர் வண்டர்லேண்ட் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இட்ஸ் வெரி ஹை பிளேஸ். ஈவன் ஃபார் லண்டனர்ஸ்க்கே வந்துட்டு விண்டர் வண்டர்லேண்ட் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி. விண்டர் வண்டர்லேண்ட் வந்துட்டு கரெக்டாக நவம்பர் மிட் டு ஜான் 1 வரைக்கும் தான் இருக்கும். நவம்பர் 15 நினைக்கிறேன். அப்பொழுது ஜான் 1 வரைக்கும் தான் இருக்கும், இயர்லி ஒன்ஸ். ஸோ லண்டனர்ஸ்க்கே வந்து அந்த டைமில் தான் அவங்க பார்க்க முடியும் அதை. ஸோ அதனால் வந்து இட்ஸ் வெரி ஹை பிளேஸ். நம்ம போயிட்டு என்னன்றதை பார்க்குறேன். செம்மையாக இருக்குது இங்கே வைபெல்லாம். நம்ம ஊர் எக்ஸிபிஷன்லாம் இருக்கும்ல அதே தான். பட் இது கொஞ்சம் ஹை கிளாஸ் எக்ஸிபிஷன். எல்லாத்துக்கும் வந்து காசு தான். எது பண்ணணுன்னாலும் இங்கே காசு தான். அதுவும் 500 ரூபா கம்மியாக எதுவுமே இல்லைங்க. சாப்பாடு சும்மா வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து ரைட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது ஜெயின் வீல்லாம் செய்யணும்னா அந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒரே ஒரு ரைட் விச் இஸ் ஐஸ் ரைட். ஸ்லைட் ஆகிட்டு ஐஸில் வருது. அதுக்கு தான் கீழே நின்றுருக்கோம். மத்தபடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது எக்ஸிபிஷன் மாதிரி. சும்மா இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தோம். ஒரு 1 மணி நேரம் சுற்றிருக்கோம். இந்த ரைடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குது. காலையிலும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து டெம்பரேச்சர் டவுனாகவே இருக்குது. அண்ட் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்காம தூரிகிட்டே இருக்குது. சில நேரம் பேசவே முடியல, ஃபுல்லி கவர்டாக இருக்குது. ஆனாலும் குளிர்து பயங்கரமாக. அதனால இந்த ரைடு வேறு வந்து ஐஸில் சறுக்கிட்டு வரணும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் நைட் ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நேற்று நைட் தூக்கமே இல்லை. மொத்தமாகவே ஒரு 4 to 5 hours தான் தூங்கியிருக்கோம். இன்றைக்கி சீக்கிரமாக போய் கொஞ்சம் பேக்கிங் வேலையும் இருக்குது. ஏன்னா நம்ம கிளம்பணும் ஊருக்கு. இன்னும் 1 day தான் இருக்குது. ஜான் 3rd அன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி ஜான் 1st நைட் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு போய் இன்றைக்கி பேக்கிங்லாம் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு எனக்கும் லாங் டே. ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம். ஆட் தி ஐஸ் லேக் இருக்கு ஆல்சோ. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது.